இந்த மாநாடு என்பது இந்த ஆட்சிக்கு வேட்டு வைக்க போது, நமக்கு கோட்டை பிடிப்பதற்கு ஒரு ரூட்ட போட்டு குடுத்துருக்கு இந்த மாநாடு. அப்படின்னு எதிர்முனையே பேசுறாருல்ல. நிறைய பேசலாங்க. பேச்சு வெறும் பேச்சு இப்படி ஓட்டாகும். தேர்தலுக்கு முன்னாடி மக்கள்கிட்ட இவர் என்ன வாக்குறுதி கொடுக்க போறார்? இவர் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு இவருக்கு தோள் கொடுக்க அரசியல்ல பலம் மிகுந்தவங்க யார் கூட நிற்க போறாங்க? இந்த 3 சந்துல நின்று ஜெயிச்சாரு புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில, அவரெல்லாம் போறாதுங்க. பாண்டிச்சேரியிலலாம் நீங்க தொடர்ந்து ஒரு 6 மாசம் எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். அந்த ஜாதிக்காரனா இருக்கணும், அது முக்கியம். அங்க பாண்டிச்சேரியில் ஒன்று குறிப்பிட்ட சில சமூகத்தை சேர்ந்தவர்களாக அந்த இடத்துல இருந்தீங்கன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் நடுவில் உங்களுக்கு அடடா நம்ம ஆளுன்னு போட்டுருவாங்க. அப்புறம் நம்ம ஆளுன்னு போட்டாங்க, அந்த ஆள் ஒன்றும் பண்ணல அப்படிங்கிறது வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அதனால புஷி ஆனந்த மாதிரி ஒருத்தர் வச்சுக்கிட்டு ஏன் இப்போ இவர் வந்தார் பிரசாந்த் கிஷோர், அப்புறம் ஏன் அவர் விலகிட்டாரு? அவருக்கு யார் நம்ம பிரசாந்த் கிஷோர் மாதிரி வர்றவங்க நம்ம ஐடியாவை கொடுத்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணால் இவங்களுக்கு ஜெயிக்கிற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தா அவங்க உள்ள வருவாங்க. ஆதவ அர்ஜுனா இருக்காரு. ஆதவ அர்ஜுன் இன்னைக்கும் ஆதவ அர்ஜுன் யாரு அவரு? எனக்கு தெரியல யாரு அவரு. இல்ல அவரும் ஒரு டீம் வச்சிருக்காரு. அவரும் வந்து பொலிட்டிக்கல் நான் கூட தான் ஒரு டீம் வச்சிருக்கேன், டிராமா போடுறோம். இன்னொரு டீம் வச்சிருக்கேன், தெருவில் கிரிக்கெட் விளையாடுறோம். இன்னொரு டீம் வச்சிருக்குதேன், இங்கே சந்தில் எல்லாரும் காத்தாடி விட்டுட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு டீமா? என்ன அவங்கெல்லாம் என்ன இங்கே பேக்கிங் இருக்குது, என்ன பேக் இருக்குது? ஆதவ அர்ஜுனவும் மிகப்பெரிய ஒரு பணக்காரர், கையில் பணம் வச்சுருக்கார். அவர் எத்தனை கோடி வேணால் செலவழிச்சு அவருக்கு கிடைக்கிற ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சு ஆயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அவர் தான். அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எல்லாருமே தங்களை ஒரு கிங் மேக்கரை வீட்டுக்குள்ளே தூங்கும்போது காலை ஆட்டிக்கிட்டு ஃபேனை பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கலாம். நிஜத்துலலாம் மதிக்கவே மாட்டாங்க யாருமே.